பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சிக்கவே முடியாது. பேண்ட் கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனால என் மேலே விழும்போது என்னால் வந்து தடுக்கவே முடியலை. அந்த இடத்துல என்ன சூழ்நிலையை அனுபவிச்சு எவ்வளோ வேதனைப்பட்டேன், பாலியல் தொந்தரவுங்கிறது எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 1997 தளபதியோட தீவிர ரசிகையாக இருக்கிறேன். 2014 பில்லா ஜெகன் அண்ணா கூட வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து ஒர்க் பண்ணினேன். இப்போ 2 வருஷமாக அன்னை விஜி சரவணன் அவர்களோட சேர்ந்து நான் கட்சி பணிகள் செய்துகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மே 3 பாலா என்பவர் வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கட்சியில் வந்து பழக்கமானார். இப்போ உள்ள சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். அந்த இதை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 3 சரவணனோட லாட்ரி வந்து உங்களுக்கு அதில் கமிஷன் ஒன்று ரெடி பண்ணுறேன், இப்போ நீங்கள் கடனால் தொல்லையில் இருக்கீங்க, அதுக்கு நம்ம வந்து ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நம்பி போனேன். போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னா எனக்கு ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்தாரு, டயர்டாக இருக்கும் குடிச்சிக்கோங்க அப்படின்னு. திரும்ப வண்டி நிப்பாட்டும் போது இறங்கி பார்க்க ராம்நாடில் அந்த லார்ஜ் முன்ன போய் நிப்பாட்டினாரு. அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணன ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவோன்னாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கீங்க, கிறக்கமாக இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா பேண்ட் கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கவே முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு. எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு சரவணன் தானே கூட்டு வர சொன்னார், நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாங்கக்கா, புசியண்ணன் சொல்லி புசியண்ணன் விஜயண்ணன் சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனே ஏன்ட்ட தொலைபேசியிலே சொன்னார். இப்போ ஜெயிங்கிறவனும் இவனும் சேர்ந்து மிரட்டினாங்க, குழந்தைய கொண்டுருவேன் வச்சிருவேன். நாங்கள் அந்த இடத்துல என்ன சூழ்நிலையை அனுபவிச்சேன், எவ்வளோ வேதனைப்பட்டேன். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எனக்கு இன்னைய வரைக்கும், அதாவது தலைமைச் செயலகத்திலேருந்து கூட ஒரு ஆதரவு வரல. நான் எவ்வளோ உழைச்சிருந்தேன்னு சொல்லி சரிவிகுண்ட மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு பலன் வந்து நான் விபச்சாரிங்கிற பேரும் பட்டமும் இன்னைக்கு நான் 2 கயவர்களால்